அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம டாக்டர் நஜீர் சாருடைய சொந்த ஊரான வடசித்தூருக்கு இன்றைக்கி வந்திருந்தோம். வந்ததில் நம்ம முத்தவலி சாப் இன்றைக்கி அவங்களுக்கு வந்து 101 வயசை கடந்து அடுத்த 102வது வயசுக்கு போயிட்டுருக்குறாங்க. 50 வருஷமாக மஸ்ஜித் நிர்வாகத்தில் தொடர்ந்து இருக்காங்க. முத்தவலியாக செக்ரட்டரியாக இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதில் எங்களுக்கு ஒரு வியக்கத்தக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி கூட நம்ம ஆளுங்க ஒரு டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறது நம்மகிட்ட இன்னும் கிடையாது. ஒரு ஆவணப்படுத்துதல் அப்படிங்கிறது இன்றைக்கும் நமக்கு அந்த நாலேஜ் வரவே இல்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகளை ஆவணப்படுத்தி வச்சுருந்தாங்க, சகாபாக்கள் குரானை ஆவணப்படுத்தி வச்சுருந்தாங்க. இது என்ன ஆவணம்னா பாருங்கள், ஓலைச்சுவடி. இது இவர் வந்து பிறக்கும்போது 1925ஆம் ஆண்டில் அவர் பிறந்திருக்கிறாரு, ஜனவரி மாதம். அதை எழுதி அவங்க தகப்பனார் பேர் அப்துல் ரஹ்மான் இதில் எழுதியிருக்குது. இந்த ஓலைச்சுவடி வந்து 101 வருஷமாக இன்றைக்கி பாதுகாக்கப்பட்டிருக்குது. அந்த காலத்தில் இருந்த முன்னோர்கள் எந்த அளவுக்கு தங்களுடைய பிறப்பை வந்து பதிவு பண்ணி வச்சுருந்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். பட் இன்றைக்கி நம்மகிட்ட எத்தனை டாக்குமெண்ட் இருக்குது? ஒரு ரேஷன் கார்டு கூட இன்றைக்கி சரியாக நம்மகிட்ட இருக்குதா? நம்மகிட்ட வந்து ஒரு முதலமைச்சர் காப்பீடட்டை வாங்கி வைங்கன்னு சொல்லி எத்தனை முறை சொன்னாலும் கூட நெஞ்சுவலி வந்ததுக்கப்புறம் தான் போய் வாங்குவோன்னு சொல்லி நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் அந்த காலத்திலேயே எந்த அளவுக்கு நம்முடைய சமுதாய முன்னோர்கள் ஒரு அறிவார்ந்த சமுதாயமாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதில் வந்து ரொம்ப தெளிவாக அந்த காலத்து தமிழில் சுப ஜனனம், நார்மல் டெலிவரிங்கிற வரைக்கும் இதில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது எதுக்காக சொல்ல வரோம்னா, நம்மளும் டாக்குமெண்டேஷன் பண்ணுறதில்ல, ஆவணப்படுத்துவதில் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாகவும் அதில் அக்கறையோடும் இருந்துக்கணுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு படிப்பினை. நன்றி, மகிழ்ச்சி.